கபிலன், ஐயோ கபிலன், ஐயோ இவர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? ஐயோ ஆஹா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. நல்ல வேலை கபிலன் சரக்கும் கைமா நம்மள பார்க்கல. பார்த்து இருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு மனுஷன். சரக்கு ஐயோ, நல்லா இருந்த மனுஷன் இந்த வீடு எப்படி மாத்திருச்சு. இல்ல, நான் கபிலனை குடிக்க விட மாட்டேன். வல்லவன், அட இருங்க. வல்லவன் என்ன பண்றீங்க? கபிலன், அத நான் கேட்கணும் கபிலன். ஆமா, நீங்களா இத பண்றீங்க? ஏன் நான் பண்ணக்கூடாதா? இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? வல்லவன், ஐம் சாரி. யார் மேலே இருக்கிற கோவத்தை உங்க மேல காட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கபிலன், மன்னிப்பு என்ன பெரிய மன்னிப்பு? இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியும் கபிலன். ஆனா உங்களையே இந்த வீடு என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு இருங்க. எனக்கும் ஊத்துங்க. கபிலன், இல்ல கபிலன், நீங்க எல்லாம் குடிக்க கூடாது. வேணாம். வல்லவன், எனக்கு மனசு சரியில்லை. கபிலன், நீங்க நல்லா தானே இருந்தீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த பழக்கம்? இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. வேணாம், கொஞ்சம் பேசாம இருங்க. கொடுங்க. கபிலன், கபிலன். ஐயோ கபிலன், நீங்க குடிக்கிறது புனிதாக்கு தெரிஞ்சா அவ வருத்தப்படுவா. கபிலன், வருத்தப்படட்டும். அவங்க வருத்தப்படணும் வல்லவன். அவளுக்கு என்ன விட அவ தம்பிங்க தான் பெருசு. அவ தம்பிங்க அவளை இவ்வளவு அவமானப்படுத்தியும் கூட அவங்க தான் முக்கியம் சொல்றாளே. அப்ப அவளுக்காக நான் இங்க வந்திருக்கிறது, அவளுக்காக நான் யோசிக்கிறது எல்லாமே அவளுக்கு பெருசா தெரியல. கபிலன், அழாதீங்க கபிலன். அழலாம் இல்லைங்க. நீங்களே சொல்லுங்க, புனிதாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும்ல. தெரியும். ஆனா அவ ஒரு இன்ச்சு கூட எனக்கு பிடிக்கலன்றவள். இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க கபிலன். புனிதாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சும்மா வல்லவன். புனிதாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அப்படி பிடிச்சிருந்தா இங்க இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போனா நான் கூப்பிடும்போது அவ என் கூட வந்திருக்கணும்ல. அவ வந்தாளா? இல்ல. கபிலன், என்ன நீங்க குடிச்சிட்டு சும்மா இருக்க கூடாது. இங்க பாருங்க, குடிச்சிட்டு சும்மா இருக்க கூடாது. இந்தாங்க, இதை சாப்பிடுங்க ப்ளீஸ் கபிலன். போதும் கபிலன். புனிதா யாருங்க? என் தேவதை. அவளை நான் எப்படி வச்சிருந்தேன்? ஏங்க, என் வீடு சின்னதுதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஏங்க, ஆனா அவன் எங்க வீட்டோட மகாராணி. இங்க என் புனிதா யார் வல்லவன்? சொல்லுங்க வல்லவன். ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. கொலைகாரி, கடத்தல்காரி, பேராசை பிடிச்சவ. இந்த பேரெல்லாம் புனிதாக்கு தேவையா? சொல்லுங்க வல்லவன், புனிதாக்கு தேவையா? இந்த குடும்பத்துக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ மாசமா இருக்கிறது கூட மறந்துட்டு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா. என்ன கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறாளா? இல்ல, அவனை பத்தி நினைக்கவே இல்லை. அவளுக்கு நான் தூசு. அவ தம்பிங்க தான் அவளுக்கு எல்லாம். கபிலன், அப்படி சொல்லாதீங்க கபிலன். புனிதாக்கு நீங்க தான் எல்லாமே. இல்ல வல்லவன், நான் எதுவுமே இல்லைன்னு அவளே சொல்லிட்டாளே.
எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? கபிலன், உங்க வலி எனக்கு புரியுது கபிலன். ஆனா எனக்கு வலிக்குதேன்னு குடிக்க வந்தேன். ஆனா ஒன்னு சொல்லவா, இங்க என் வலியை விட உங்க வலிதான் பெருசு. கொஞ்சம் இருங்க. கொடுங்க கொடுங்க. தண்ணி. Cheers. என்னங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நல்லபடியா இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியல. இங்க எதுவுமே சரியில்லைங்க, எதுவுமே சரியில்லை. ஐயோ, மணிகண்டனும் சரவணனும் புனிதாவும் பேசுற பேச்சு இருக்கே, ஐயோ என்னால எதையுமே காது கொடுத்து கேட்க முடியலங்க. ஏங்க, உங்களை காணோன்னு நான் ஒரு பக்கம் வருத்தப்படுறதா, இல்ல இந்த பிள்ளைங்களை நான் சரியா வளர்க்கலன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு புரியலங்க. எங்கெங்க இருக்கீங்க நீங்க? புனிதா, இந்த அம்மாவை மன்னிச்சிருடா புனிதா. மா, நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்கம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? இவ்ளோ நடந்த பிறகு எனக்கு சாப்பிட எப்படி மனசு வரும் சொல்லு? மா, என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு சொல்லி நீங்க தானமா சொன்னீங்க. இப்ப நீங்களே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? அப்பா நம்ம வீட்டுக்கு வரும்போது இதான் நீ உங்க அம்மாவை பாத்துக்கிற லட்சணமானு என்ன சத்தம் போட மாட்டாரா? புனிதா, எனக்கு உன்னை பார்க்கவே கூச்சமா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உன் தம்பிங்க உன்னை இவ்வளவு கேவலமா நடத்துறத பாக்க இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. புனிதா புனிதா புனிதா, என்ன மன்னிச்சிருடா. மன்னிச்சிரு. மா, ப்ளீஸ் மா, அழாதீங்கம்மா. சொன்னா கேளுங்க. நீங்க வாங்க, முதல்ல சாப்பிடலாம் வாங்க. எதை பத்தியும் யோசிக்காம நீங்க வாங்கம்மா. ப்ளீஸ் வாங்கம்மா, சாப்பிடலாம்.